அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். இப்போ மணி 8:30 ஆகி போச்சுங்க. இந்த வீடியோ எதுக்காகனா, ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்க. எனக்கு அதுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு கூட எனக்கு தெரியலிங்க. இருங்க காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். எங்கேயா போயிடுச்சு? ஒரு நிமிஷங்க. வந்துருச்சு. இருங்க காமிக்கிறேன். தம்பி அனுப்பியிருக்கா அப்படி பாருங்க. இந்த ப்ரொமோஷனில் பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக போனால் அங்கே குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ப்ரொமோஷன் வீடியோ ஷூட் அப்போ தான் பிளேட்டில் குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப என்ன லோவாக இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கல்ல தம்பி, நாங்கள் வந்துட்டு ஒரு வேளை இன்றைக்கி தம்பி வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் 2-3 நாளாக சாப்பாடு வீடியோவே எடுக்கலீங்க. இங்கே எதை வச்சு அந்த தம்பி சொன்னோம் அப்படின்னு தெரியல. பரவாயில்ல தம்பி, உங்களுக்கு அளவு கம்மியாக வந்திருந்ததுன்னா ரொம்ப 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 சாரிங்க தம்பி. ஏன்னா நான் வந்து பார்சல் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. சில டைம் நான் வைப்பேன், அவர் வைப்பார். ஒரு கைக்கு ஒவ்வொரு மாதிரி தான் சாப்பாடு வருங்க. ஒருத்தர் நல்லா அள்ளி வைப்பாங்க, ஒருத்தர் வந்து கம்மியாக வைப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மற்றவங்க மாதிரி இந்த கப்பளவெல்லாம் வைக்கிறது இல்லைங்க. கைக்கு வர அளவு தான். சாப்பிட வரவங்களே அக்கா அளவாக வைங்கக்கா, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன், ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. சில பேர் சாப்பிட்டாக்கா பத்தலை, நீ ஒரு அரைக்கரண்டி தயிர் சாதம் கொடுக்குறீங்களான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உரிமையாக. அது மாதிரி வரவங்க உரிமையாக பத்தலைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா சார்ஜே பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் எதுவுமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதனால் சாரி தம்பி. அப்புறம் மெயினாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. வந்துட்டு இவ்வளோ சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிட்டு மறுபடியும் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சங்கடம். ஏன்னா வயசு பசங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, வயசானவங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ அம்மா அப்பா குழந்தை வந்தாங்கன்னா நானே அந்த குழந்தைக்கு வந்து அரை பிளேட் வைங்க, அடுத்து சாப்பிட்டு வாங்கிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அவங்களும் ஆமாங்க அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்து சாப்பாடு வாங்கி தட்டைப்பயிர் சாதம், முளைப்பயிர் சாதம் வாங்கிட்டு இந்த பக்கெட்டில் இலை பக்கெட்டில் பாதி அப்படியே வச்சு போயிருக்காரு. இவர் கூப்பிட்டு காமிக்கும்போது எனக்கே சங்கடமாயிடுச்சு. ஐயோ நம்ம செஞ்சது நல்லாலையோ, வச்சு போயிட்டாங்க, இது மாதிரி எத்தனை பேர் வச்சாங்களோ அப்படின்ட்டு 1/4 மணி நேரம் என் மைண்டில் அதே ஓடிட்டு இருக்குங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ என்னமோ. சரி சாப்பிட்டாங்க யாராவது பில்லு கொடுக்க வருவாங்களா, அப்போ கேட்கலான்னு கரெக்டாக 2 தம்பிங்க ஹாஃப் தயிர், ஹாஃப் தட்டைப்பயிர், ஹாஃப் பருப்பு, ஹாஃப் தட்டைப்பயிர். தம்பி தட்டைப்பயிர் சாதம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுக்கா, முளைப்பயிர் சாதம் நல்லா இருந்தது அப்படின்னு. ஏன் கேட்குறேன், இல்லை இந்த மாதிரி பாதி போட்டு போயிட்டாங்கன்னு. அது ஏதாவது சாப்பிட முடியாமல் போட்டுருப்பாங்கக்கா அப்படின்னாங்க. ஆமாங்க தம்பி, ஒரு நல்லாலையோ என்னமோ இல்லைக்கா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி இன்னி 2 ஃபேமிலி வந்து சாப்பிட்டு அது பார்சல் வேறு வாங்கிட்டு போனாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் டேஸ்ட் வைஸில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னென்ன சாப்பிட முடியாமல் எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் இன்றைக்கி ப்ரூஃப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து கடைக்காரங்க என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்து வாக்கிங் போயிட்டேன். இப்போ வந்து நான் பார்க்குறேன், அவங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கூப்பிட்டு அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. நான் ஃபோன்லேயே இருக்கிறக்கா அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இருங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி டுடேன்னு போட்டு 6:45 அனுப்பியிருக்காங்க. நான் ஃபோன் பேசிகிட்டே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க எத்தனை சாப்பாடோட இலையோட போட்டு போயிருக்காங்க. அதுவும் பக்கத்து கடையில் போட்டு போயிருக்காங்க. அவங்க சண்டை போடுறதுக்காக அவங்களை கூப்பிட்டேன். என்ன சண்டை போடுறக்கா என்ன, ஐயோ நான் வந்து எப்போவுமேங்க மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராது இந்த மாதிரி சாப்பாடோட இலையோட அங்கங்கே வச்சு போயிடறேன். நானும் வரவங்க கிட்ட பக்கெட்டில் போடுங்க இல்லைங்க, இது பக்கத்து கடையில் இப்படி போட்டு போயிருக்காங்க இன்னைக்கு. இப்போ இதுக்கு என்னங்க சொல்கிறது, சாப்பாடு இத்தனை வீண் பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிட முடியாமல் தானே நிறையா வைக்கிறனால தானே சாப்பிட முடியாமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் அளவெல்லாம் பார்க்குறது இல்லைங்க தம்பி. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கள் கடையில் வந்து யாராவது சாப்பிட்ருப்பீங்க, ஒரு 10 பேராவது சாப்பிட்ருப்பீங்க. அவங்க நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அளவு கம்மியாக வைக்கிறோமா இல்லையான்னு தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தம்பி நீங்கள் வந்து அடுத்த டைம் வந்தீங்கன்னா அளவு கம்மியாக இருந்ததுன்னா உரிமையோடு எங்ககிட்ட கேளுங்க. யாராக இருந்தாலும் உரிமையோடு எங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் அளவு எக்ஸ்ட்ரா வைப்போங்க. அதனால் அது வந்து நீங்கள் சங்கடமே பட வேண்டாம் சரிங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பை.